Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவுக்கு தமிழக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சென்றார். மேடையில் அமித்ஷாவுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு கிளம்பும்போது தமிழிசையை அருகில் அழைத்த அமித்ஷா ஏதோ சீரியஸாக பேசினார். தமிழிசை பதில் கூற வரும்போது அதனை மறுத்து அமித்ஷா பேசும் வீடியோ படு வைரலாகி வருகிறது. இதன் பின்னணி குறித்து பார்க்கலாம். லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. 40 தொகுதியிலும் தோல்வியடைந்தாலும் சில தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பிடித்திருந்தது. இதை வரவேற்ற தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதாவின் ஓட்டு சதவீதம் அதிகரித்ததாகவும் அதிமுகவை விட பாரதிய ஜனதா நல்ல நிலையில் இருப்பதாகவும் பேசியிருந்தார். அதே நேரம் புதுச்சேரி கவர்னர் பதவியை ராஜினாமா செய்து போட்டியிட வந்த தமிழிசை அதிமுகவுடன் சேர்ந்து போட்டியிட்டு இருந்தால் அதிக இடங்களில் வென்றிருக்கலாம். நாங்கள் ஒரு வியூகம் அமைத்திருந்தோம். கூட்டணி வைப்பதால் மோசம் போய்விட மாட்டோம். ஆனால் அண்ணாமலைக்கு எங்கள் வியூகத்தில் விருப்பம் இல்லை என விமர்சித்திருந்தார். உண்மைதானே, யதார்த்தமான உண்மை. அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்ல போனால் கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்திலையும் அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். அதனால் இது யதார்த்தமான உண்மை தான், அதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். உட்கட்சி விவகாரத்தை பொதுவெளியில் பேசியதால் தான் தமிழக பாரதிய ஜனதாவில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் தான் தமிழிசையை அமித்ஷா கண்டித்தார் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.